கொடநாடு பகுதியிலிருந்து இன்றைக்கு உங்களோடு கூட இந்த காலையில ரேமா வேர்டு. இந்த மலையிலிருந்து பின்னாடி தெரியுதுங்களா அந்த சின்ன கிராமம்? என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது. ஆனா இதுக்கு போகணும்னா மேட்டுப்பாளையத்துல இருந்து தான் வரணும். நான் இங்க இந்த ஊட்டியுடைய கோத்தகிரி பக்கத்துல இருக்கிற கொடநாடுல இருந்து பேசுறேன். ஆனா மேட்டுப்பாளையத்துல இருந்து தான் போக முடியும். அந்த பள்ளத்தாக்குல என்ன செழிப்பு இருக்கு பார்த்தீங்களா? என்ன அழகா விவசாயம், அதை சுத்தி அழகான கிராமம். இந்த கிராமத்துக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட முடியாதுங்க. பஸ் அந்த கிராமத்துக்கு போகாது. பஸ் ஒரு அளவுக்கு போய் அதுக்கு பிறகு ஒரு ஓடையை தாண்டி அதுக்குள்ள போகணும். நாங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டில இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் சொன்னாங்க, அவங்களுடைய தகப்பனார் செல்வராஜ் வாத்தியார்னா ரொம்ப ஃபேமஸ். அவங்க இந்த கிராமத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. இந்த கிராமத்துல போய் அவங்க ஸ்கூல் வாத்தியாரா இருந்து கவர்மெண்ட்ல இருந்து விசேஷ டீச்சர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த கிராமத்தை நீங்க பாக்குறீங்களே, இந்த கிராமம் வந்து ஒரு செக்லூடட் கிராமம். இந்த கிராமத்துக்குள்ள எல்லாரும் உள்ள போக மாட்டாங்க. ஆனா அந்த பள்ளத்தாக்கை எவ்வளவு செழிப்பா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? கடவுளும் இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படிதான் சொல்றார், நீ தனியா இருந்தாலும் உன்னை செழிப்பா மாற்றுவேன். நீ இன்றைக்கு யோசிக்கிற, நான் எல்லாரோட தாழ்வடத்துல இருக்கிறேன், மற்றவங்க எல்லாம் உயரமா இருக்கிறாங்க. உயரம் தாழ்வு அப்படின்றது பெருசு இல்லைங்க. நீங்க இருக்கிற இடத்துல செழிப்பு இருக்குதான முக்கியம். நீங்க மலையில உட்காந்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கலாம், அல்ல பள்ளத்தாக்குல அறுவடையை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நல்ல ஒரு அறுவடையை உனக்கு நான் தருவேன்னு சொல்றார். வேதத்துல நீங்க ஏசாயா 65 அதிகாரம் 10 வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் இருக்கும். ஆண்டவரை தேடுனா நம்முடைய பள்ளத்தாக்க ஆண்டவர் வந்து நல்ல மிருக ஜீவன்கள், வயல்வெளிகள், விளைச்சலை கர்த்தர் கொடுப்பார். அப்படின்னா இன்னைக்கு டேர்ம்ஸ்ல எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கர்த்தரை தேடுற உங்களுக்கு உங்க பள்ளத்தாக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். You are going to be a blessed valley. இன்றைக்கு நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தெங்கமரடுன்ற இந்த பள்ளத்தாக்குல இருக்கிற இந்த ஊரை போல ஆண்டவர் உங்களையும் செழிப்பாக வைப்பாராக. God bless you. Have a wonderful day.